நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மேமாத்தூர் கிராமத்தில் எந்திர நடவை தடுத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நடவு பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மேமாத்தூர் பகுதியில் சுமார் 250 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. கூலி தொழிலாளர் பற்றாக்குறையால் நிலத்தின் உரிமையாளர்கள் எந்திர நடவு பணிக்கு மாறியுள்ளனர். இதனால் மேமாத்தூர் கிராமத்தில் வாழும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அன்றாடம் வேலைக்கு சென்றால்தான் உணவு என்ற நிலையில் வாழும் தங்களுக்கு நிலத்தின் உரிமையாளர்கள் மேற்கொண்டுள்ள இந்த முடிவு பேரிடியாக விழுந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கூலி தொழிலாளர்கள். இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் பிள்ளைகளின் கல்வி கட்டணம் செலுத்த முடியாத நிலையில் தவிப்பதாக கூறுகின்றனர். எந்த உடன்பாடும் ஒன்றும் முடிவு பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே நடாமல் போட்டிருக்காங்க. மீதி ஒரு சில பேர் நடவு நட்டுருக்காங்க, நாற்று பிரித்து நட்டுருக்காங்க, பழுதாவரை விட்டு நாங்கள் கை நடவு நட்டு கொடுத்துருக்கோம். சில பேர் விதையிட்டுருக்காங்க. விவசாயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் விவசாயத்தை விதைய விட்டுக்கிட்டு நடாமல் எங்களை ரொம்ப கஷ்டத்தில் உண்டு பண்ணிட்டு வேலை இல்லாமல் தடுக்கிறாங்க. நடவு இயந்திரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தற்போது போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். விவசாய தொழிலை மட்டுமே நம்பியுள்ள தங்களுக்கு நிலத்தின் உரிமையாளர்கள் வஞ்சித்து வாழ்வையே நசுக்குவதாக கூறுகின்றனர். நாங்கள் எங்கே வெளியூருக்கு வேலைக்கு போனாலும் அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, எங்கள் ஊரில் எங்களுக்கே வேலை இல்லை, நீங்கள் ஏன் அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் வேட்டை அடிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் எந்த ஊருக்கு தான் போகிறது? நாங்கள் ஒரு 25-30 கிலோமீட்டர் போய் நட்டுட்டு டெம்போ பிடிச்சி நைட்டில் இருட்டில் ஒரு 9-10 மணி எடுத்து வந்து பசங்களுக்கு கூட நல்ல முறையாக சாப்பாடு இல்லாத அந்த ஊரில் அதுமாதிரி செய்கிறாங்க. எங்களுக்கு மிஷின் நடக்கூடாது, கேக்கு நாற்று விடக்கூடாது, எங்களுக்கு நாற்று விட்டு எங்களுக்கு பழப்பாடம் கொடுக்கணும். இல்லைக்கா மக்களாக நாங்கள் செத்துருவோங்க. அப்படி சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோங்க. சின்ன பசங்களை வச்சுட்டு விவசாயத்துக்கு எங்களை படிக்க வைக்க கூட முடியல. விவசாய தொழிலாளர்களின் போராட்டத்தால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. 45 நாட்கள் தாண்டியும் நடவு செய்யப்படாததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிலத்தின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நீங்க பாய்நாட்டுகள் கொண்டு வரக்கூடாது, இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது, நீங்க முழுமையாக பரிநாற்றங்கள் வச்சுதான் நடணும்னு சொல்லிட்டு வேலைகள் எல்லாம் மறிச்சு நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட நாற்று விட்டு 40-45 நாள் ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் நீங்களே பார்த்தீங்க. இன்னைக்கு இந்த நாற்றுக்களை இனிமையும் நட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் 200 ஏக்கர்ல நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட ஒரு சிரமங்களை நாங்கள் விவசாயிகளை சந்தித்து வருக வேண்டும். இனிமேல் வரும் காலங்களில் அரசு எந்திர நடவு நடுபவர்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருதரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை. மேலும் இருதரப்பினரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வருந்துகின்றனர். எது எப்படியோ விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் சந்திக்கும் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.